வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அற்புதமான ஒரு பழ வெரைட்டி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் ஒரு பழமரம் வளர்க்கணும். சின்ன பாட்டில் வச்சாலும் சரி, பெரிய பாட்டில் வச்சாலும் சரி. ஆனால் நமக்கு வருஷம் பூரா பழம் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஏதாவது சூஸ் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த இலந்தையை சூஸ் பண்ணலாங்க. இது வந்து சீமை இலந்தைன்னு சொல்லுவாங்க. நல்லா பேரிக்காய் மாதிரி இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நல்லா பெரிய காயாக வரும். இப்போ சின்ன சின்ன காயாக இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு கல்கத்தா வெரைட்டி இப்போ புதுசாக வந்திருக்கு. இதில் பாருங்கள், பூக்கிற பூவில் எல்லாத்துலேயுமே பிஞ்சு வச்சுருக்குது. நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். நம்ம மாடி தோட்டத்துலேயோ தோட்டத்துலேயோ எங்கே வேணாலும் வைக்கலாங்க. ரெகுலராக காய் இருந்துகிட்டே இருக்கும் வருஷம் முழுக்க. சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். பேரிக்காய் கடிச்சு சாப்பிட்டோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். பராமரிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பெருசாக எந்த பூச்சி தாக்குதலும் வராது. தொட்டியில் வச்சோம்னா அப்பப்போ கொஞ்சம் உரம் ஏதாவது கொடுத்தோம்னா போதும். தரையில் வச்சோம்னா கொஞ்ச நாள் விட்டுட்டோம்னா அதுவே அப்புறமா பிக்கப் ஆகிக்கும். பெருசாக நம்ம உரம் கொடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அழகாக இது கல்கத்தா வெரைட்டி. அழகாக வந்து குட்டி பேக்கில் வந்துருக்குது. சூப்பராக இருக்குங்க. எல்லா செடியிலையுமே பூவும் பிஞ்சுமாக தான் இருக்குது. செடியே பாருங்கள், ரொம்ப அப்படியே ஒன்றும் ஹார்டாக இல்லாமல் அடர்த்தியாக இல்லாமல் இப்படி தான் வந்திருக்குது. செடி ஒரு 4 அடிக்கு வந்திருக்குது. ஆனால் இது முழுசாக நம்ம அத்தச்சோடு பேக் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் மடித்து விட்டு அப்படி தான் அனுப்புவோம். ஆனால் சன்னமாக நூல் மாதிரி இருக்குதுங்க. பெருசாக ஒன்றும் மெயின்டெனன்ஸ் தேவையில்லை. இது அப்படியே ஒரு 15க்கு 15 பாட்டு அல்லது பேகு அதில் இறக்கி விட்டிங்கன்னா போதும், அழகாக ரிசல்ட்டு கொடுக்கும். குழந்தைங்க அவங்களே போய் அழகாக பழத்தை பறித்து அவங்களே சாப்பிட்டுக்குவாங்க. இது வெயில்லையும் வைக்கலாம், செமிஷேட்லேயும் வைக்கலாம். ரொம்ப அதீத நிழல் ஆகாது. ஏன்னா எப்பயுமே காய்கள், பூக்கள் இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வெயில் வேணும். அப்போ தான் வந்து நமக்கு அந்த பூத்து காய்க்கும். அதனால் நீங்கள் பழம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இந்த இலந்தையை சூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பழ வெரைட்டி வீட்டில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இலந்தையை சூஸ் பண்ணிக்கோங்க. பராமரிக்கிறதும் எளிது, ஈஸியாக நிறைய காய் வைக்கும், வருஷம் பூராமும் காய்க்கும். அதனால் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.